வணக்கம் நண்பர்களே, வாங்கோ பான் கொரின் த்ரெஸ் செய்வதை பார்ப்போம். இது ஏற்கனவே குவாசோன் அமௌந்துக்கு குழைத்த மாத்தான். ஆனபடியால் நாங்கள் குழைப்பதை இதில் காட்டவில்லை. என்ன மாதிரி செய்வதென்று பாருங்கள். இந்த மாவில் ஒரு பகுதியினை எடுத்து த்ரைஸ் மாதிரி பின்னல் பான் மாதிரி பின்னி உள்ளுக்கு அமௌந்து வச்சு அமௌந்தும் மணியும் கலந்து வைத்து பின்னி அதனை இங்கே சுவிஸில் ஒவ்வொரு வருடமும் முதல் மாதத்தில் வருடம் பிறந்த பிற்பாடு இதனை கொருன் என்று சொல்லுவார்கள். இதில் இனிப்பு இதாக செய்கிறது, ரெசான் போட்டும் செய்கிறவ, இது பின்னலாக செய்கிறது. இதற்குள் ராசா ராணி வச்சு குடும்பத்தினர் சேர்ந்து சாப்பிடக்குள்ள ராசாத்தி என்ற மாதிரி அவர்கள் பயந்து கொள்வார்கள். நேற்று மடித்து வச்ச மாவு பார்த்து இதனை 3 துண்டாக வெட்டப் போகின்றேன். மூன்று துண்டுக்கும் அமௌந்தும் பனிலும் சேர்த்து பூச போகிறோம். கிரேம் பனியும் கொஞ்சம் அமௌந்தும் போட்டு குழைக்குவோம். நன்றாக குழைக்கவும். இந்த பின்னல் பானில் குரோன் செய்யும் போது இதற்கு கீழ் தட்டில் ஒட்டாமல் இருப்பதற்கு பட்டர் பூச வேணும். கீழ் தட்டை சாய்த்து எல்லாத்துக்கும் பட்டர் பூச வேண்டும். அதுக்கு பிற்பாடு நடுவில் ஒரு லீவ் இருக்க வேணும். அதற்கு இந்த டிம்பால் போனியை வைக்கிறேன். அதுக்கும் ஒட்டாமல் இருப்பதற்கு இப்படி வைப்பது. பின்னி போட்டு உங்களுக்கு வைக்கும்போது உங்களுக்கு மிகுதி காட்டப்படும். இதனை ஒரு சாக்கில் எடுத்து போடுகிறோம். இப்படி இதனை இரண்டுவோம். மிஷம் அமௌண்ட் அரைக்கிலாதனில் இனி பின்னுவோம். பின்னல் பானுக்கான இதை சுற்றுவோம். ஒட்டினால் போடவும். இப்படி முண்டையும் உருட்டி வைக்கவும். கொஞ்சம் இப்படி டைட்டாக சுற்றவும், இறுக்கமாக. இதனை இனி ஒன்றாக பின்ன போகிறோம். இது நார்மலாகவே 3/4 மணி நேரத்தில் ஊதி வந்ததின் பிற்பாடு அடுப்பில் 190 பவரில் நார்மலாக 45 நிமிடம் விட வேணும். இப்போ முதற்தரம் முட்டை அடிப்போம். பின்பும் ஒரு முறை அடிக்க வேணும். இப்போது குருவுக்கு முட்டை அடிக்கிறோம். அவன் கீட்டில் இருக்கு. இப்போது 190 மாற்றிட்டு இனி நாங்கள் இந்த கொருந்திரஸை நாங்கள் இனி அவனில் வைத்து 45 நிமிடம் விடுவோம். விட்டு அதன் பின் பார்ப்போம் எப்படி என்று. நல்லாய் வந்து உள்ளது. அடுப்பில் இருக்கும்படியே நாங்கள் அந்த போனியையும் எடுத்து அந்த பான் ரவுண்டாய் வைத்த தட்டையும் எடுப்போம். சூட்டில் தான் இருக்கணும். ஏனென்றால் அப்போதான் வெந்தது என்று பார்க்க முடியும். வடிவாய் வெந்தது. இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்க போகிறோம். இனி இறக்குவோம்.
பாருங்கள். இப்போ இறக்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாத்தான் இருக்கு. பொலிசிங்க பூசுறது சுக்கு கிளாஸ் பூசலாம், நார்மலாக க்ரோன் சுக்கு போடலாம். இதற்கு மேல் அமௌண்ட் போடுறோம், அதாவது பாதாம் பருப்பு. இதை நாங்கள் போட்டு வடிவ டெக்கரேஷன் பண்ணி உள்ளோம். எப்படி இருக்கு என்று பாருங்கள். இதை நாங்கள் இனி தட்டிலிருந்து எடுத்து பலகை மேல் வைத்து வெட்டுவதற்கு முன் உங்களுக்கு கீழ்ப்பகுதியையும் காட்டுகிறோம். எப்படி இருக்கு என்று. நல்லாய் வெந்துள்ளது. இனி நாங்கள் அதை வெட்டினதை நீங்கள் பாருங்கள். உள்ளுக்கு நாங்கள் வைத்த கலவையும் இருக்குது. இனி இதை நாங்கள் கிரீன் டீயுடன் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எவ்வளவு சொப்டாய் இருக்குன்னு பாருங்கள். நான் இதை சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாய்த்தான் இருந்தது. இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை அமுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். பாய்.